வழி நடக்கிற பொழுதும் நமக்கு நன்மை உண்டாக கட்டளையிடுகிற கர்த்தர் இந்த நாட்களிலே அவரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது நமக்கு நன்மை உண்டாக செய்கிறவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பு கூறுதல் என்று சொன்னால் நம்ம வசனத்தை வாசித்தனால நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். அதான் வசனத்தை வாசித்ததுனால நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. அன்பு கூறுதல் என்று சொன்னாலே அவருடைய பிள்ளைகள் அவருடைய வசனம், அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய நிபந்தனைகள், அவர் என்ன நமக்கு சொன்னாரோ அத்தனையும் நம்முடைய வாழ்வில் நாம் கை கொள்கிற பொழுது அதுதான் அன்பு. இது முதல் பகுதி. அடுத்த பகுதி வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தில் கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? சேவித்தல், அல்லேலூயா, ஆராதித்தல், பணிந்து கொள்ளுதல். ஆமென். இதுவும் அன்பு கூறுவதில் ஒரு பகுதி. அல்லேலூயா. எனவே முடிந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த முதல் பகுதி என்ன சொல்லணும்னா கற்பனைகளை கைக்கொள்கிற அன்பின் பகுதி. ஆமென். அதுக்கு நம்ம வசனத்தை பார்த்தோம். இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதா. இப்படி சொல்லிட்டு பக்தன் யோவான் அப்போஸ்தலர் சொல்றாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. எல்லாரும் என்ன நினைப்போம்? கண்டிஷன்னாவே கஷ்டமாக இருக்கும், பிரமாணம்னாவே கஷ்டமாக இருக்கும், அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் யோவான் சொல்கிறாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அப்படி ஆண்டவர் லகுவான கற்பனையை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது, நாம் இருதயத்தை தேவன் பக்கம் திருப்புற பொழுது தேவன் என்ன சொல்கிறாரோ அதை சாந்தமாய் கேட்டு அமைதலோடு காத்திருந்து அதுக்காக நம்ம செவி சாய்ப்போம் என்று சொன்னால் மெய்யாவே நம்முடைய வாழ்வில் நாம் கற்பனைகளை கை கொள்கிறோம், கட்டளைகளை பிரமாணங்களை நம்ம கை கொள்ளுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு சில நபர்களை குறித்து நம்ம வேதத்தில் தியானிக்க போகிறோம். கற்பனைகளை கை கொள்வது அன்பு என்று சொன்னால், ஆண்டு சமூகத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட தாவீது என்ன கற்பனையை கை கொண்டான்? அவனுடைய வாழ்வின் ஒவ்வொரு நடைமுறைகளை அல்லது அவருடைய ஒவ்வொரு வாழ்வின் முறைமைகளை பார்க்கிற பொழுது தேவ சமூகத்தில் நாம் கண்டுபிடிக்கிற ஒரு கற்பனை என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, வசனம் சொல்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், உபாகமம் 32:35, பலி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு காரியம் பிரமாணத்தில் மோசே தேவனுடைய பாட்டை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது அந்த பாட்டில் வந்த ஒரு வரி தான் பழி வாங்குவது. யாருடையதான்? கர்த்தருடைய. அநேகர் இந்த காரியத்தை மனுஷர்கள் செய்கிறதுனால அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடுது, நன்மை கிடைக்காம போயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் நம்ம ஜெப நேரத்தில் அல்லது தேவனுடைய வார்த்தைகளை தியானிச்சிருக்கோமா என்னென்ன ஞாபகம் இல்லை. சுபாவங்களை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு சுபாவத்தை நம்ம பார்க்கிற பொழுது மனுஷனுடைய சுபாவம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன சுபாவம்?
ஏசப்பா ஸ்தோத்திரம். நன்மைக்கு நன்மை செய்தல் ஸ்தோத்திரம். ஏன் முந்துறீங்க? நன்மைக்கு நன்மை செய்தல் மனுஷீக சுபாவம். அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷ சுபாவம் நன்மைக்கு நன்மை செய்தல். அந்த ஒருத்தன் கல்யாணத்தில் வந்து 2000 செஞ்சுட்டு போனால் மறுநாள் அவங்க இடத்துல நம்ம என்ன செய்வோம்? நன்மைக்கு நன்மை செஞ்சிருப்போம். அடுத்து தீமைக்கு தீமை செய்தல் யாருடைய சுபாவம்? மிருக சுபாவம். இப்போ நாய் நீங்கள் வாழை பிடிச்சிருத்தீங்கன்னா அது வாயை வச்சு உங்களை கடிக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தெரியாதனம் மிதிச்சிட்டீங்க போச்சு. அப்போது நீங்கள் தெரியாதனமாக தீமை செஞ்சிட்டீங்க. ஆனால் அது தெரிஞ்ச விஷயம் தீமையை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து இந்த பிசாசுடைய சுபாவம் ஒன்று இருக்கு தெரியுமா? என்ன சுபாவம் அது? நன்மைக்கு தீமை செய்தல். அல்லேலூயா. பிசாசுக்கு நீங்கள் நன்மை செஞ்சு நினச்சிடாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அம்மா பிசாசு ரட்சிக்கான்னு நினச்சி நான் 40 நாள் உபவாசம் முடிச்சாங்கன்னாங்களாம். இந்த பிசாசுல உலகம் எடுக்கிற எல்லா ஜனங்க ஆட்டி படைக்கிறான், பாவத்தை கொண்டு போய் போட்டு பாவம் செய்ய வச்சு நரகத்துக்கு கொண்டு போகிறான். அவன் ரட்சிக்கப்பட்டானா எவ்வளவு நல்லது. எல்லாரும் ரட்சிக்கப்பட ஈஸியாகுமே. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்காத ஒன்று. தேவனே போன்னு தள்ளிவிட்டதை அந்த அம்மா முயற்சி பண்ணி வச்சுருக்காங்களாம். நடக்காத காரியத்தை நடக்க சொல்லிச்சு ஜெபமிட்டிருக்காங்க. நடக்கும் செய்யா, அதுக்கு பதிலும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல் தேவசொல் காத்துக்கு தேவையில்லையே. பிசாசு சுபாவம் என்னதான்? நன்மைக்கு தீமை செய்தல். நன்மைக்கு தீமை செய்தல். நீங்கள் அநேகருக்கு நீங்கள் பாருங்கள், பிசாசு சுபாவம் உடையவர்கள் நீங்கள் அவங்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா திரும்பி ரிட்டன் உங்களுக்கு தீமை தான் செய்வாங்க. அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்க போகிறோம். சரி, தெய்வீக சுபாவம் என்ன? தீமை ஒருத்தர் செஞ்சாலும், ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சாலும், விழாவில் குத்தினாலும் அவங்கள மன்னிக்கிற சுபாவம். தீமைக்கு நன்மை செய்தல். அப்போது நன்மைக்கு நன்மை மனுஷன், தீமைக்கு தீமை மிருகம், நன்மைக்கு தீமை பிசாசு, தீமைக்கு நன்மை தெய்வம். அல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டு சொல்லித்தர நமக்கு பழி வாங்கிறத நீ செஞ்சிடாத. அப்போ அது யார் சுபாவம்? நாயை விதிச்சிட்டிங்கன்னா நாய் உங்களை கடிக்குது. நீங்கள் தீமை செஞ்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தீமை செய்யுது. அப்போ இது மிருக சுபாவம். அப்போ மனுஷன் தேவ சாயில படைக்கப்பட்டிருக்கிறான். தேவ சாயில படைக்கப்பட்ட மனுஷன் தேவனை போல தான் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், எப்படி இருக்கணும்? அந்த சுபாவத்தை சொல்லுங்க. தேவ சுபாவம் என்னது? ஒருத்தர் தீமை செஞ்சிட்டாலும் கூட அவனுக்கு நன்மை செய்யும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் பாட்டை சொல்லிக் கொடுக்குறாரு. பாட்டு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பாட்டில் ஒரு வரி வருது, பழி வாங்குவதும் பதில் செய்வதும் ஆண்டவரார் அவருக்குரியது. புதிய ஏற்பாடு இந்த வசனம் உண்டு. எபிரேயர்ல நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்ற காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் நல்ல வார்த்தையில் வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தை சொல்லுது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. எந்த மனுஷனும் பழிக்கு பழி வாங்கவே கூடாது. அது கர்த்தருடைய வேலை. எந்த ஒரு கர்த்தருடைய காரியத்தையும் நான் மேற்போட்டு கொண்டு செஞ்சினா, அதாவது கர்த்தர் செய்கிறத நியாயம் தீர்க்குது கர்த்தருடையது. அந்த நியாய தீர்ப்பை நான் செய்யவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய அதிகாரத்தை நான் வச்சு கூட கையில் எடுத்து பயன்படுத்தவே கூடாது. அப்போ இந்த பழி வாங்குகிற சுபாவம் மனுஷன்கிட்ட இருக்கவே கூடாது. அதை கர்த்தர் ஒரு பாட்டினால நமக்கு வெளிப்படுத்துகிறார், தெரிவிக்கிறார். இந்த நாட்டில் காத்திருக்க நாம் இந்த தாவீதின் வாழ்க்கையில் நடந்த பெரிய நன்மை உண்டாக அவனுக்கு கிடைத்த காரியம், அவன் செஞ்ச காரியம், அவன் வாழ்வில் நடைமுறைக்கு கொண்டு வந்த காரியம், இந்த வசனத்தை, இந்த கற்பனையை அவன் வாழ்க்கையில் அப்படியே கடைப்பிடித்தான். அல்லேலூயா. கற்பனையில் கைக்கொள்வதற்கு அன்புன்னு பேர். இந்த அன்புகள் தான் நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ இந்த தாவீது
பழி வாங்குகிற சுபாவம் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தனால, கை கொண்டு நடந்தனால அவன் வாழ்க்கையில் பெரிய நன்மையை பெற்று கொண்டான். ஸ்தோத்திரம். இப்போ வார்த்தைகளுக்கு நான் விவரித்து பார்க்கும் பொழுது, இவன் சத்ரு அல்லது இவனுடைய பெண்ணுக்கு எடுத்த மாமா, இவனுக்கு எதிரியாய் செயல்பட்ட சவுல் என்ன செஞ்சானா, 3000 பேரை கூப்பிட்டுட்டு வந்து நினச்சினா கொல்றதுக்கு வந்தான். கொல்றதுக்கு வந்த இடத்துல தாவீது கையில் கர்த்தர் சவுலை ஒப்பு கொடுத்துட்டார். ஆனால் இந்த தாவீது இந்த சவுலை என்ன செய்யலைன்னா கொல்லலை. அடுத்த காரியம், கொல்லணும்னு சொல்லி வந்தவர்களையும் கொல்ல விடலை. இதாங்க தெய்வீக சுபாவம். தானும் அந்த சவுலை கொல்லலை, கொல்றதுக்கான முயற்சி பண்ண தன்னுடைய ஆட்களை என்ன செய்யணும், கொல்ல விடலை. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான இந்த தாவீது செஞ்ச ஒரு காரியம், இந்த கற்பனையை கை கொண்ட மனுஷன் எப்படி அது ஆகும்? ஆண்டுடைய சமூகத்தில் இருக்க தேவ பிள்ளைகள், நாம் துதிக்கிறோம், கர்த்தரை மையப்படுத்துகிறோம், செபிக்கிறோம், ஆவிக்கிற வாழ்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். ஆனால் பாருங்கள், மூர்க்கம் வந்த மாத்திரத்தில், கோபம் வந்த மாத்திரத்தில் நம்முடைய வாழ்வு அநேக நம்மளே சொல்லியிருக்கோம். நானும் நம்ம எல்லாருமே செஞ்சுருக்கிறோம். நிதானம் தவறி போய் வார்த்தை நிற்கிறோம், விட்டுறோம். நிதானம் தவறி போய் கையை நீட்டுறோம், வாயை திறக்கிறோம், கண்ணை ஒரு வித்தியாசமாக பார்க்குறோம். நம்முடைய முக தோற்றமே மாறி போயிடுது. ஆனால் தேவனாய் கர்த்தர் நமக்கு அறிவுரை சொல்கிறார், யார்கிட்டையும் போய் நீ நினைச்சிடாத, பழி வாங்கிறார். அது ஏன் வேலை, நான் செய்கிற வேலை. நீங்கள் 1 சாமுவேல் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம், அதாவது 1 முதல் 13 வசனங்கள், அந்த 13 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது அந்த தாவீது செஞ்ச காரியங்களை கொஞ்சம் வாசிக்க போகிறோம். பின்பகுதியில் 1 சாமுவேல் 24 5ஆம் வசனத்து வாசிங்க. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்துக் கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவனை கொல்லன்னு சொல்லி சவுல் வந்தான். ஆனால் சவுலை கர்த்தர் தாவீதை ஒப்பு கொடுத்தார். இப்போ அவன் ஒரு இடத்துல என்ன செஞ்சுன்னா, உபாதி, இயற்கை உபாதி கழித்து போயிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல போய் அவன் உட்கார்ந்துருக்க இடத்துல இவன் என்ன செய்யலாம், வந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லிட்டு சவுளுடைய சால்வையில் தொங்கலை என்ன செஞ்சிட்டான், தாவீது அறுத்து கொண்டான். அந்த சால்வையில் ஒரு ஓரத்தில் அவன் அறுத்து எடுத்ததுக்கே அவன் மனசு என்ன செஞ்சான், அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகமின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தரனை காப்பாராக. இங்கே பாருங்கள், முழுக்க சத்துரு. இந்த வசனம் தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன போட்டுருக்கா, 2ஆம் வசனத்தில் 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் மனுஷரையும் வரையாடுள்ள கண்மொழியை தேட போனான். 3000 பேரோட மனுஷன் தேட வந்திருக்கிறான், கொல்றதுக்கு வந்திருக்கிறான். இப்படி வந்தவனு தெரிஞ்சுக்கிட்டுமேவும் இந்த தாவீது கூட இருக்க சொல்கிறான் பாருங்க, என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான. எப்படி பாருங்க, இன்னும் அந்த விசுவாசம் இருக்குது அவனுக்கு. ஒரு நாள் அவன் வீட்டில் சாப்பிட்டோம். அவன் தான் இவனுக்கு எஜமானன், அவன் தான் இவனுக்கு சம்பளம் கொடுத்தவன். அந்த விசுவாசம் பாருங்க இன்னும் போகலை. என் ஆண்டவன் மேல் என் கையை போட மாட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் இதெல்லாம் தெரிஞ்சவர் தான் எல்லாம் சொல்கிறாங்க. திருவள்ளுவர் ரட்சிக்கப்படன்னு சொல்கிறாங்க. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானே நன்னயம் செய்கின்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் பவுல் மூலம் தோமையர் மூலம் திருவள்ளுவர் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி
ஒரு சரித்திர காரியங்கள் சொல்கிறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். முதல் நூற்றாண்டில் அருமையான திருவள்ளுவர் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய திருக்குறள் முக்காவாசி மேலே வேதத்தை சார்ந்ததாக தான் இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாடுற பாட்டில் ஏறத்தாழ சத்தியத்தை உடையதாக தான் முக்காவாசி திருக்குறள் இருக்கு. அப்போது இந்த வசனம் சொல்லுது பாருங்க, என் ஆண்டவன் மேலே என் கையை போட மாட்டேன். திரும்பி இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, கர்த்தரை காப்பாராக, அவர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எலும்ப ஒட்டாமல். நல்லா கவனிச்சு பாருங்க, தான் மனுஷரை தான் கூட வந்தவங்களை பலசாலிலாம் இருக்கிறாங்க தாவீது கூட, அவங்கள எலும்ப ஒட்டாமல் இவனும் கொல்லலை, இவங்க கூட இருந்தவங்களும் கொல்ல விடலை. ஒரே ஒரு சாலின் ஒரு மூளை மட்டும் அறுத்துக்கிட்டாரு. ஆனாலும் அந்த அறுத்தது நிமித்தமாக அவருடைய இருதயம் அல்லது மனசாட்சி அடித்து கொண்டிருந்தது. எந்த விதத்திலும் நாம் தீமைக்கு தீமை செஞ்சிடக்கூடாது. எந்த விதத்திலும் பழிக்கு பழி வாங்கிடக்கூடாது. நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டோம் என்பதை எப்போவுமே நம்ம நினைவில் கொண்டிருக்கணும். ஆமென். நம்முடைய தேவன் தீமைக்கு நன்மை செய்கிறவர். ஸ்தோத்திரம். அந்த ஆதாம் எவ்வளவு சொல்லி கூட கேட்கல. இப்போ ஆண்டவர் ஆதாமை வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த ஆதாமுடைய சந்ததியை மீட்கிறதுக்காண்டி தம்மையே பலியாக கொடுக்க அந்த பூமிக்கு வந்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். இந்த ஆதாமை மீட்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு தோல் உடை உடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மிருகத்தை அடித்தார். ஆனால் அதனால் அவனுடைய பாவம் மூடப்பட்டது. ஆனால் அவனுடைய சந்ததியுடைய இன்னைக்கு இருக்கிற நம்முடைய பாவங்கள் மூடப்படுவதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக மாடு அல்லது காளை அல்லது புறாவுடைய ரத்தம் அல்ல, பரிசுத்தருடைய ரத்தம் நமக்காக சுத்திகரிக்கப்படும்படி சிந்தப்பட்டது. இதாங்க தெய்வீக சுபாவம். இந்த சுபாவத்தை தான் தேவனுடைய சாயி படைக்கப்பட்ட நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது கற்பனைகளை கைக்கொள்வது என்று சொன்னாலே ஆணுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடத்தல், அவருடைய சுபாவத்தை நாம் என்ன சொன்னால் ஏற்றுக்கொண்டு அவருடைய சுபாவத்துக்கு ஏற்க நம்முடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டு அவருடைய சுபாவத்தின்படியே நடத்தல். கடந்த வாரத்தில் தியானித்தோம். அவருடைய வழிகளில் நடப்பது என்று சொன்னால் அவருடைய அடிச்சுவடுகளில் நமக்கு அவர் பின்வைத்து போன அடிச்சுவடுகளில் நடத்தல். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு அவருடைய சுபாவத்தின்படியே நம்ம நடத்தல். இதான் கற்பனைகளை கை கொள்ளுதல். சரி, இப்போ தாவீது சித்தம் போட்டு பேசுகிறான். ராஜாவே, என் கையில் இருக்க சாணியை பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுத்தா, ஆனால் நான் உங்களை கொல்லாமல் விட்டுட்டேன், நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, ஏன் என்னையை தேடி வந்து கொல்ல வர்றீங்க? அப்படி சொன்ன மாத்திரம் இல்லை, இந்த சவுல் மறுமொழி பேசுகிறப்ப வாசிக்க போகிறோம். தாவீது வார்த்தை சவுல பேசி முடிந்த 16 வருஷத்தில் சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது, என்னை காப்பாற்றிட்டேன்னு சொல்லி சத்தம் போட்டு அழுகிறான். அழுதுட்டுன்னு சொன்னான், என்னை பார்க்க நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தால் கர்த்தருக்கு சொல்ல. இப்போ பாருங்க என்ன சும்மா வெளிப்படுது, என்ன சும்மா வெளிப்படுது. இப்போ சவுல்கிட்ட என்ன சுபாவம்? நன்மை செஞ்ச தாவீதுக்கு சவுல் தீமை செய்கிறான். அப்போ பிசாசுடைய சுபாவம் யார்கிட்ட இருக்குது? சவுல்கிட்ட இருக்குது. கர்த்தர் காத்துக்கு தேவப்பிள்ளையிலே 4 வகையான சுபாவம். இந்த 4 வகையான சுபாவத்தில் நாம் எப்போவுமே மனுஷீக சுபாவத்தை விட தெய்வீக சுபாவத்தை உடையவளாய் காணப்படும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறது. அவனே சொல்கிறான், நான் உனக்கு தீமை செஞ்சுட்டேன், நீ எனக்கு நன்மை, நான் உனக்கு தீமை செஞ்சுட்டேன்,
நீ எனக்கு நன்மை செய்து இன்றி விளங்க பண்ணினாய். திரும்பமா சொல்கிறான், கர்த்தர் என்னை உன் கை ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. ஸோ இப்போது நம்ம எல்லாம் நினைக்கிறோம் சவுல் மனம் திரும்பிட்டான்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவன் ஏற்கனவே யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான்? அவன் சொன்னது என்ன சொன்னான்? நீ எனக்கு நன்மை செஞ்ச, நான் உனக்கு தீமை செஞ்சுட்டேன். அப்போ பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான். ஆனால் இப்போ உணர்வோடு பேசுகிறான். அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போய்விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமா ராஜாவாக இருப்பாய். இவ்வளவு சொல்லி வாழ்த்திட்டு அவன் இடத்துக்கு போயிட்டான். ஆனால் 26ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் என்ன செய்றான்? ஒரு சிலர் போய் தாவீது ஆகிலா மேட்டில் ஒளித்திருக்கான்னு சொன்ன மாத்திரத்தில் திரும்பவும் என்ன செய்றான்? தேடி வர்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 26:2 திரும்பவும் 3000 பேரோடு என்ன செய்றான்? சீப் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு ஸ்தோத்திரம் 3000 பேரோடு திரும்பி என்ன செய்றான்? இந்த தாவீதை திரும்பமா தேடி போய் கொள்றதுக்காண்டி வரலாம். அவனுக்குள்ள இருக்க எண்ணங்கள் என்ன தெரியுமா? தான் சந்ததி தேசத்தை ஆளுகை செஞ்சுட்டே இருக்கணும். தாவீதை தேவன் ராஜாவை உட்கார வச்சிடக்கூடாது. தான் மட்டும்தான் ராஜாவாக இருக்கணும். தாண்டி மகன் ராஜாவாக இருக்கணும். தாண்டி சந்ததி தான் ராஜாவாக இருக்கணும். ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும் நமக்கு அடுத்து தாவீது தான் ராஜான்னு சொல்லி. அதை அன்னைக்கு சொல்லிட்டேன்ல. ஆனால் திரும்பமா ஏன் புறப்பட்டு வர்றான்? இந்த பாருங்க, என்றைக்குமே பிசாசு விழுந்து போயிட்டான்னு சொல்லி நீங்கள் கணிச்சிட்டு இவன் நம்மகிட்ட தோத்தவன் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். என்றைக்குமே நாம் ஜெபித்த இடம் தானே, நம்ம ஊழியம் செஞ்ச இடம் தானே, நம்ம வெற்றி பெற்ற இடம் தானே அப்படி சொன்னிச்சுன்னா அசால்ட்டாக இருந்துடவே கூடாது. அல்லேலூயா. நான் திரும்பி சொல்கிறேன், நான் கண்ணார கண்ட அனுபவம். இந்த 10th நல்ல மார்க் எடுத்துட்டாங்கன்னா அவங்க +2 என்ன செய்வாங்க? ஓட்ட விட்டுருவாங்க. 10th கொஞ்சம் தப்பி தடுமாறி போனவங்க +2 என்ன சொன்னா பிக்கப் பண்ணிடுவாங்க. ஆணுடைய பிள்ளைகள் நல்லா கவனமாக கேட்டுங்க. எக்காரணம் கொண்டும் ஆணுடைய பிள்ளைகள் இந்த பிசாசுடைய காரியங்களில் அவன் ஒரு தடவை தோற்று போனான்னு சொல்லிட்டு இங்கே என்ன செய்யக்கூடாது? மிதக்கமாக இருந்துடவே கூடாது. அவன் எவனை விழுங்கலாம்னு சொல்லி என்ன செய்யணும்? அவன் சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். அவன் விழுந்தாலும் திரும்பி எந்திரிச்சு என்ன செய்யணும்னா நம்மள்ட்ட மோதிருக்கு வந்துக்கிட்டே இருப்பான். ஆண்டவர்கிட்ட ஒரு தரம் ஒரு காரியம் சொன்னான், ஆண்டவர் வசனம் சொன்னார். இன்னொரு தரம் இன்னொரு காரியம் சொன்னான். 3வது இன்னொரு காரியம் சொன்னான். 3 தரம் 3 வசனங்கள் சொல்லி ஆண்டவர் அனுப்பிச்சி விட்டுட்டார். ஆனால் போயிட்டு திரும்பி வராமல் இருந்தானா? அவன் சிலுவை வரைக்கும் வந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுக்கு தலை நசுக்கப்பட்டதுனால இன்ன வரைக்கும் அப்படி வாழை வச்சு உலகத்துக்கு ஒவ்வொரு நிமிஷம் ஆட்டி படைச்சிட்டே இருக்கான். அதனால தலை நசுக்கப்பட்டாச்சு, அவன் சோழி முடிச்சிட்டோம்னு நினைக்காதீங்க. என்னைக்கு ஆண்டவர் அவனை நரகத்தில் தள்ளுவாரோ அன்றைக்கு வரைக்கும் நாம் எச்சரிப்புள்ளவர்களாக காணப்படும். இதை நம்ம இந்த 26ஆம் அதிகாரத்தில் கண்டுபிடிக்கிறோம். 24ஆம் அதிகாரத்தில் என்னை கொல்லாமட்டேன்னு சொன்னவன் இப்போ போயிட்டான். 26ஆம் அதிகாரத்தில் திரும்பி வந்து தாவி தேடுறான். ஆனால் இந்த தேவனாய் கர்த்தர் இவர் நல்லவராக இருக்கிறார். இந்த நீதிமானாகிய இந்த நற்சுபாவத்தையுடைய தாவீதை கர்த்தர் அவன்கிட்ட ஒப்பு கொடுக்காம அவனை தாவீதுகிட்ட தான் திரும்பி ஒப்பு கொடுக்குறார். அல்லேலூயா. இப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் கூட யோவாப்புடைய தம்பி அபிஷாய் போயிருக்கான். அபிஷாய் சொல்கிறான், தாவீதே இந்த சவுலை என் ஈட்டியை வச்சு நான் 2 குத்தா குத்தாம ஒரே குத்தா, மக்கள் சொல்லுவாங்க ஒரே இறக்கா இறக்கிறேன், இன்னைக்கோட தொலைச்சு போட்டோம், நம்ம பேச நிம்மதியாக இருக்கலாம். தாவீது என்ன சொல்ல வாசி வைப்போம்? அபிஷாயை பார்த்து அவரை கொல்லாதே,
அபிஷேகம் பண்ணித்தவர்கள் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர்கள் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? இந்த தாவீது கொல்லல, கூட இருக்கிற அபிஷாய், இவன் பெரிய பலசாலி. அபிஷாய் பராக்கிரமசாலி. இவன் சொல்றான், 2 குத்தா குத்த வேண்டாம், ஒரே குத்தா குத்திடுறான். வேண்டாம், நீ குத்திட்டு கொன்னுட்டு குற்றம் இல்லாமல் போகவே மாட்டேன், அதனால உனக்கு குற்றவாளி ஆயிடுவேன். ஏன்னா தேவன் அபிஷேகித்த மனுஷன். வேண்டாம், இவனும் கொல்லலை, கொல்ல வந்தவன் விடலை. இந்த ஒரே ஒரு வார்த்தை தாவீது இருதயத்தில் பதிஞ்சு போயிட்டு, பழி வாங்குதல் எனக்குரியது, பதில் செய்தல் எனக்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இது மாத்திரமில்லை, தொடர்ந்து இந்த தாவீதுடைய காரியங்களை பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த அப்சலோமுக்கு பயந்துட்டு தாவீது நினைச்சான், செருப்பு கூட இல்லாமல் ஒளிமலையில் மூஞ்சி மூடிட்டு அழுதுகிட்டே போகிறான். எதுக்காக? மயம் கொண்டு போட்டுவான்னு பயந்துட்டு அழுதுட்டு நினைச்சான், ராஜ்யத்தை விட்டுட்டு அரண்மனை விட்டுட்டு போகிறான். ஆனால் ஒரு நாளில் அப்சலோமோட யுத்தத்துக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. அவங்கள பார்த்துறான், ஈத்தாய், அபிஷாய், யோவா, இந்த 3 படை தளபதியும் பார்த்துறான். பிள்ளையாடானாகியா அப்சலோமை மெதுவாய் நடப்பீங்கள். அப்போ என்ன அர்த்தம்? சாவிச்சிடாதீங்கப்பா, பிடிச்சிட்டு வேணா வாங்க. பாருங்க, அவனுக்கு பயந்துட்டு தான் இவன் வனாந்தரத்தில் கஞ்சி இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிடக்கான். அவனுக்கு பயந்து தான் ஒழிச்சிட்டு கிடக்கான். ஆனால் கூட இவன் உள்ளத்தை பார்த்தீங்களா? பழி வாங்குகிற சுபாவம். நம்மளை துரத்தி விட்டானே, அரண்மனையில் இருக்காம அடித்து விரட்டி விட்டானே, இவன் செத்தாத்தாவலன்னு சொல்லி நினச்சானா? இல்லை, இதாங்க தெய்வீக சுபாவம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ற காத்திருக்க தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்வில் இந்த பழி வாங்குதல் சுபாவம் இது சர்வசாதாரணமாக நடைமுறையில் இருக்கும். நமக்கு தெரியாது. ஒருத்தவங்க நோஸ் கட் பண்ணிட்டாங்கன்னா எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் எதிர்பார்க்குறோமா? ஒருத்தரோட எதிர்பார்க்கல, எல்லாரும் நல்ல பிள்ளை. அல்லேலூயா. எப்படா அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் சொல்லி அநேகர் எதிர்பார்க்குறாங்க. கிடைச்ச மாத்திரத்தில் பதிலுக்கு பதில் உடனே செஞ்சுறாங்க. ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் அது தெய்வீக சுபாவம் அல்ல, அது அன்பு கூறுற சுபாவம் அல்ல. அன்பு கூர்ந்தால் தான் நன்மை உண்டா? சரி, எவ்வளவோ நன்மை இந்த தாவீது வாழ்வில் எவ்வளவோ அன்பு இந்த காரியத்தை சொல்லிகிட்டே போகலாம். இப்போது இந்த பிழைப்பே வேண்டாம், நாம் தப்பிச்சு போயிடுவோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன்னா, இடப்பட்ட நாளில் ஒரு நாளில் ஆகீஸ் ராஜாட்ட போய் அடைக்கலம் புகுறான். ஆகீஸ் ராஜாட்ட போய் அடைக்கலம் புகுந்த மாத்திரத்தில் ஆகீஸ் ராஜா பார்த்துக்கிட்டு இருக்கான். கூட இருக்கிற சிப்பாய்கள், பணிவிடைக்காரர்கள், அந்த ராஜாட்ட இருக்கிறவங்களாம் தாவீதை பார்த்து சொல்கிறாங்க, அவங்க ராஜா பார்த்து சொல்கிறாங்க, இவன் யார் தெரியுமா ராஜா? இவன் தான் இஸ்ரேல் ஜனங்கள் முறையாய் பாடினவன். தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாய் பாடினார்களே, அது இவனை குறித்து தான். 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சமம் உண்டு. அப்போது அடைக்கலம் புகுந்து தஞ்சம் புகுந்து தப்பிச்சுக்கலாம் போனால் அங்கே இந்த தாவீதுடைய செயல்கள் ஃபேமஸாக இருக்குது, பெரிய விளம்பரமாக இருக்குது. கோலியாத்தை கொண்டு திரும்பின போது இந்த பாட்டை பாடி மக்கள் வரவேற்றாங்க. இந்த பாட்டினால தான் வந்தது தாவீதுக்கு வேணாம், இந்த பாட்டினால தான் வந்தது இந்த சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவி. இதனால தாவீது ஊரெல்லாம் சுத்தமோடி ஆயிட்டு. சரி, இப்போ ஆகீஸ் ராஜாட்ட போனால் நல்லா கவனிச்சு கேளுங்க. ஆகீஸ் ராஜாட்ட போனால் ஆகீஸ் ராஜாட்ட போய் அடைக்கலம் கேட்டால் அங்கே அவங்கெல்லாம் இவன் மக்கள் பாடின பாட்டை சொன்ன மாத்திரத்தில் தாவீது போச்சுடா, இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், அங்கே சவுலில் தப்பிச்சு வந்தோம்னா இங்கே கோலியாத்துடைய மக்கள் நம்மளை விடமாட்டாங்க பொழுது அப்படின்னு சொல்லி பைத்தியம் மாதிரி வேஷம் போட்டு நினச்சிட்டான், அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்டான். சரி, நல்லா கவனிக்கணும். இதே ஆகீஸ் ராஜாட்ட இந்த தாவீது
29ஆம் அதிகாரத்தில் திரும்பி வர்றான். அல்லேலூயா. திரும்பி வந்து அவன்கிட்ட போய் தஞ்சம் விடுறான். அப்போயும் அதே மக்கள் தான் இருக்கிறாங்க, அதே ராஜா தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ராஜா இந்த தாவீதை ஒன்றுமே செய்யலை. காரணம் என்ன கண்டுபிடிங்க? அதை மறந்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, இவங்க திரும்பவும் அந்த பாட்டை ஒரு நாள் சொல்லி காமிக்கிறாங்க. 27ஆம் அதிகாரத்தில் திரும்ப போகிறான். 29ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அந்த பாட்டை பாடி திரும்பியும் காமிக்கிறாங்க. 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதாவது தாவீது ஆகீஸ் ராஜாவோட சவுலை எதிர்த்து யுத்தத்துக்கு போகிறான். அப்படி போகும்போது பிரபுக்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த தாவீது நமக்கு கூட வர வேண்டாம், ஏன்னா இவன் கொன்றது 14,000 சொல்லி பாட்டு பாடினவங்களாம் அந்த யுத்தத்தில் வருவாங்க. இவன் யுத்தத்தில் வந்து நமக்கு சத்ருவா போயிடக்கூடாது, அதில் வந்துடவே கூடாது. அப்போது தேவ சமூகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் தாவீது என்ன செய்யணும், திரும்ப ஆகீஸ் ராஜாட்ட போகும்போது இந்த மனுஷர்கள் பாட்டை கேள்விப்பட்ட மனுஷர்கள் இருக்காங்க. ஆனாலும் அந்த ஆகீஸ் ராஜா ஒன்றுமே சொல்லாமல் இந்த தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்து சிக்லாகின்ற ஒரு பட்டணத்தையும் கொடுத்து அவனுடைய ஜனங்கள் அனைவரும் தங்க வச்சுட்டான். என்ன காரணம் கண்டுபிடிங்க? தேவனுடைய சமூகத்தில் ஆண்டு வார் சொல்லுது, பயப்படுகிற பொழுதும் அவருடைய வழி நடக்கிற பொழுதும் அன்புகிற பொழுதும் நன்மை உண்டாகும். ஆமென். ஒரு நாளில் இதே ஆகீஸ் ராஜாட்ட பயந்துட்டு போனால் இதே ஆகீஸ் ராஜாட்ட திரும்பி போகும்போது கர்த்தர் நன்மை செய்கிறவர். எந்த இடத்துல முதல்ல பயந்துட்டு போனானோ அந்த இடத்துக்கு தேடி போனாலும் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு என்ற நன்மையை உண்டாகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த இடத்துல நீங்கள் பயந்து ஒதுங்கினீங்களோ அந்த இடத்துல திரும்பி கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை உண்டாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த இடத்துல முதுகு காட்டினீங்களோ, எந்த இடத்துல பயந்து விரண்டடிச்சு ஓடினீங்களோ, கடந்த நாட்டில் தியானித்தோம். ஸ்தோத்திரம். ஒரே மலைக்கு போயிட்டு வந்த பிற்பாடு அநேகர் அபிஷேகித்தார் எலியா. அந்த ஓரே மலைக்கு போயிட்டு வந்த பிற்பாடு இந்த மோசே மீட்பனாக தலைவனாக செயல்பட்டார். எங்கே போய்? எகிப்தில் பயந்துட்டு போனவர் அதே எகிப்துக்கு திரும்பி போய் அங்கே தான் தலைவனாக மீட்பனாக செயல்பட்டார். அல்லேலூயா. அப்போது ஆண்டு சமூகத்தில் ஆண்டு வாரத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை உண்டாக செய்கிறவர். ஆமென். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சவுல் செத்த மாத்திரத்தில் ஆண்டவர்கிட்ட தாவீது கேட்குற, ஆண்டவரே இப்போது அவர் தான் எனக்கு எதிராக இருந்தார், அவர் என்ன செய்கிறார், யுத்தத்தில் செத்து போயிட்டார், இப்போ நான் என்ன செய்யணும், எங்கே போய் குடியிருக்கணும்? ஆண்டு சொல்கிறார், எப்ரோன்னு போய் என்ன செய், குடியிரு. எப்ரோன்னு போய் குடிந்த மாத்திரத்தில் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது யூதாவில் இருக்கிற மூப்பர்கள் அனைவரும் என்ன செய்யணும்னா இந்த தாவீதை, எப்ரோனில் இருக்க தாவீதை தேடி வந்து யூதாவின் மேல் இந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. நான் ராஜா அபிஷேகம் பெற்றவன் சொல்லி நான் ராஜ பதவியில் அரண்மனை உட்காரும் சொல்லி தாவீது நினைக்கவும் இல்லை, போய் துணிச்சு உட்காரவும் இல்லை. யூதாவில் இருக்கிற பிரபுக்கள், யூதாவுக்கு மூப்பர்கள் வந்து நினைச்சாங்கன்னா இந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண பிற்பாடு யூதா தேசத்துக்கு மாத்திரம் இந்த தாவீது நினைச்சானா ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கடுத்து சவுடைய மகன் செத்து போனான். அதுக்கடுத்து சவுடைய தளபதி அப்னேர் செத்து போனான். அதுக்கடுத்து 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்து 3ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்கிற பொழுது இஸ்ரவேலில் இருக்க ஒட்டுமொத்த மூப்பர்களும் என்ன செய்யறனா தாவீதை தேடி வந்து சொல்றாங்க. 1லிருந்து 3 வரைக்கும் வாசிய வந்து அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 2ஆம் அதிகாரத்தில் யூதா மாத்திரம் ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம், 5ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் முழு தேசத்துக்கும்
ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். அவரிடத்தில் அன்புகளுக்கு நன்மை உண்டாகும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ சமூகத்தில் இந்த தாவீது நன்மையை தேடி போகவே இல்லை. ஆமென். இவன் தேவன்கிட்ட என்ன செய்யனா கற்பனையில் கை கொண்டு அன்பு கூர்ந்தான். இன்றைக்கி நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களை நன்மை தேடி வரேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய கற்பனை என்ன செய்யலாம்? கை கொள்ளும். அதாவது தெய்வத்தில் அன்பு வரும். அன்பு கூர்ந்தா போதும். கண்டிப்பாக கர்த்தர் என்ன சொன்னால் நன்மையை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ராஜாவாக யூதாவின் மேலும் ராஜாவாக இஸ்ரவேல் ஒட்டுமொத்த தேசத்தின் மேலும் அபிஷேகம் பண்ணினார்கள். இப்போ இதை தியானிக்கிற நம்மை வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல யார் ஆண்டவர் ராஜாவாக்குறாரு? நம்மை ராஜாக்களாக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராஜாக்களாக ஏற்படுத்தி நம்ம ராஜாக்கள் என்ற அந்தஸ்தில் அங்கீகாரத்தில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? முதலாவது இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரை கர்த்தர், நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மன் முழு பலத்தோடும் அன்புற. தேவனிடத்தில் அன்பு. அதுக்கடுத்து நீ உன்னிடத்தில் அன்பு போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. இது இரண்டாவது அன்பு. இந்த ரெண்டு அன்பு கூறுதல்ல தான் இந்த வேத பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அன்பில் நடந்து கொண்டவர்களுக்கு தான் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணி கர்த்தர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா எனக்கு ராஜா பட்டம் கிடச்சிருச்சு, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டு ராஜா வாக்கிட்டார். நீங்கள் அன்பு கூறாமல் கர்த்தருடைய கற்பனை கை கொள்ளாமல் உங்களை ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்தவே மாட்டார். இந்த அன்பை குறித்து நம்ம அதிகமாக பார்க்கணுன்னா வேதவசனத்தில் 1:13 நீங்கள் வாசிக்கலாம். இந்த அன்பை குறித்து யோவான் சொல்லுகிறதை நான் கடகடை சொல்கிறேன். யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த அன்பை குறித்து யோவான் இப்படி சொல்லுகிறார். இந்த பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லுகிறார். அதில் 7ஆம் வசனத்தில் இருக்கிற 2 காரியங்கள் அன்பு என்று சொன்னால் அந்த அன்பு என்ன செய்யுமா? தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், சகிக்கும். இந்த விசுவாசிக்கும் நம்பும் இந்த 2 வார்த்தையும் உங்களுக்கு உள்ளடக்கிட்டு இந்த முதல் சொன்ன வார்த்தையும் கடைசியில் சொன்ன வார்த்தையும் தாங்கும், சகிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகத்தை இல்லாத ஒரு சுபாவம். இந்த சுபாவத்தை நான் ராஜாவாக நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் இந்த சுபாவத்தை நான் உடையவனாக இருக்கணும். பியோ என்ன வேலை செய்கிற? அன்பு என்ன செய்யும்? சத்தமா சத்தமா தாங்கும். அங்கே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டாலும் இங்கே தாங்கிறத கரெக்டாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனமாக இருக்கு. ஆண்டு சொல்லல வார்த்தை சொல்ல பாருங்க. அன்பு என்ன செய்யுமா? தாங்கும். அன்பு என்ன செய்யுமா? சகிக்கும். ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் இந்த பூமி வாழ்க்கையில் சகிப்புக்கு விரோதமாக அநேக ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டாங்க. உடனே டக்குன்னு தவிர்வாங்க. ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டாங்க. உடனே பதிலுக்கு பதில் பேசுகிறாங்க. வேண்டாம். நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்துட்டு வர்றீங்க. அதனால உடனே பதில் செய்யாதீங்க. வேண்டாம். பழி வாங்குதல் அது தேவனுக்கு உரியது. அவர் பழி வாங்கிடுவார். என்னை கவலைப்படுத்திட்டானே, என்னை துக்கப்படுறவளை பேசிட்டானே, என்னை இப்படி நோஸ்கட் பண்ணானே, இருக்கட்டும். நீங்கள் என்ன செய்யுங்க? 13:7 1 கொரிந்தியர் சொல்லுது, தாங்குங்க, சகிச்சிருங்க. சகிச்சிருங்க. ஏசுனார் எப்படி சகிச்சார்? அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஈட்டி வச்சு குத்துனவனையும், ஆண்டு சமூகத்தில் கன்னத்தில் அரைஞ்சவனையும், முள்மூடி சூட்டினவனையும், ஆணி வச்சு குத்துனவனையும் எல்லாரையும் ஒட்டு மொத்தத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் மன்னிப்பு கொடுத்தார், சகித்தார்.
எல்லாத்தையும் தாங்கி கொண்டார். அல்லேலூயா. நம்ம உடனே சொல்லுவோம் அவர் இயேசு ஒரு தெய்வம், அதனால தாங்கலாம். அல்லேலூயா. இப்போது ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 4:3 வாசித்தோம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 1 யோவான் இல்லை, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இந்த பாரம் இல்லாத லேசான கற்பனை. ஆனால் சகிக்கின்ற போது இந்த கற்பனை நமக்கு எப்படி இருக்குது? செய்ய முடியலை என்னால். என் ரத்த ஓட்டத்தில் ப்ரெஷரில் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க, என்னால் தாங்க முடியுமா, அடிச்சிட்டேன். ஸ்தோத்திரம். அப்போ தேவசம் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இது வரைக்கும் நசரை விரதம் இருந்துட்டு ஒரு நாளில் நசரை விரதத்துக்கு வரமா ஏதாவது தீட்டான தொட்டுட்டா அது வரைக்கும் இருந்த விரதம் பூரா என்ன சொன்னால் விருதாவாக போயிடும். அப்போது நான் தப்பு செஞ்சிட்டேன்னா அது வரைக்கும் நான் செஞ்ச ஊழியும் அது வரைக்கும் நான் செஞ்ச நற்கிரி எல்லாமே வீணாக போயிடும். அதுக்கடுத்து திரும்பி நான் நினச்சின்னா திரும்பியுமா நசர விரதத்தை தொடங்கணுமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவசமத்தில் இருக்க தேவ பிள்ளைகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். எந்த காரத்தை கொண்டும் இந்த டென்ஷன் என்பது வேண்டாம். வேதம் சொல்லுது, 1:13 சொல்லுது, தாங்க சகிச்சிருங்க. இந்த நம்புறது விசுவாசத்துக்கு நடுவில் இருக்குது. இது கத்தரில் வைக்கிற விசுவாசம், கத்தரில் வைக்கிற நம்பிக்கை. இது இன்னுமா தேவசம் முதல்ல இந்த அன்பு வந்து அப்படி செய்யும். ஆனால் இந்த டாப் பாட்டம் ரெண்டையும் பார்க்குற பொழுது தாங்கிக்கொள்ளுங்க, சகிச்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியரில் பவுல் சொல்வார், நீங்கள் நியாயம் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் உலக பிராமண நியாய வெட்டத்துக்கு போகிறீங்க, நீங்கள் அங்கேயே போகிறீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு ஆள் நியாயம் விசாரிக்க ஒரு ஆள் ஏற்படுதுன்னா சபையில் இருக்கிற அற்பமாக எண்ணப்படுகிற ஒருத்தர் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ஏற்படுத்தி வச்சுக்கோங்க. அங்கேயே நீங்கள் போகிறீங்க. அப்படி செய்யாட்டா இப்போ ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, 7ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 6:7. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறீர்கள்? இங்க பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை. சகிச்சிருங்க. பவுல் மென்ஷன் பண்ணுறது அதான், சகிச்சிருங்க. ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறது இல்லை. நஷ்டப்பட்டு நீ கத்துறீங்க, நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சகிச்சிருங்க. ஆண்டு சமூகத்தில் அருமையான ஒரு நல்ல ஒரு வார்த்தை கத்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அன்பு கூறுவோம். தொடர்ந்து தேவ சமூகத்தில் சேவிக்கிறதுல உண்டாகிற அன்பை குறித்து கத்தர் சித்தமான வருகிற ஞாயிற்றுக்கிழமை தியானிப்போம். அது இதில் மேன்மையான ஒரு காரியங்களை கத்தர் நம்ம கற்றுத்தர வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து தேவன் தாமை நம்மை நடத்துவாராக. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கண்களை முடி ஆண்டு நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, அல்ல அல்ல குறையாத உங்கள் அன்பு, ருசிக்க ருசிக்க தவிட்டாத உடைய அன்பு ஆண்டவரே, சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் அன்பு. ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. உங்கள் அன்பை, உங்களிடத்தில் அன்பு கூறுவதை, உங்கள் சுபாவத்தை குறித்து தியானிக்க நாளும் பொழுதும் போதாத ஆண்டவரே. இதோ தேவ சமூகத்தில் நாங்கள் 4 சுபாவத்தில் என் தேவனுடைய சுபாவத்தை உடையவளாய் காணப்பட உதவி செய்யும். ஒருவேளை நாங்கள் மனுஷர்கள் தான், மனுஷ சுபாவம் போதும், நன்மைக்கு நன்மை விட்டு போதும்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் உங்கள் சாயலில் படைக்கப்பட்டதுனால உங்கள் சுபாவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. தீமை செஞ்சாலும் அதை சகிக்கிறதுக்கு பலம் தாங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நாங்கள் நிரம்பி காணப்படணும் ஆண்டவரே. சகலத்தையும் தாங்குறோம், சகலத்தையும் சகிக்கிற அந்த அன்பின் அபிஷேகம் வேணும் கர்த்தாவே. வார்த்தை கேட்ட பிள்ளைகள், வார்த்தை சொன்ன அடிமை இசப்பா, இதுவரை நாங்கள் மாறி மாறி நடந்துட்டோம், குந்தி குந்தி நடந்துட்டோம், இருமனமுள்ளாய் காணப்பட்டோம். இனி நாங்கள் ஸ்திரப்படத்தக்கதாக இதனால் செய்த வாஸ்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபை குறித்து பாடுவேன். உம்முடைய கிருபை என்றைக்கு ஸ்திரப்பட்டிருக்கும் ஆண்டவர், என்றென்றைக்கும் ஆண்டவரே எங்களிலே
உங்கள் அன்பு ஸ்திரப்பட்டிருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஒவ்வொரு சந்தோஷமானதை நிரப்பி அனுப்புங்க. ஆண்டவரால் ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுகிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.